புனித பீட்டர் டாண்டர்ஸ். இடம் டில்பர்க், நெதர்லாந்து. காலம் 1809 முதல் 1887 வரை. பாதுகாவல் தடைகளை தாண்டி வருவதற்கு. சிறப்பு: சபையை நிறுவினார். திருவிழா நாள் ஜனவரி 14. வரலாறு: பீட்டர் டாண்டர்ஸ் அக்டோபர் 27 நாள் 1809 ஆண்டு நெதர்லாந்தில் உள்ள டில்பர்க் என்னும் இடத்தில் பிறந்தார். முற்றுப்புள்ளி: இவர் நவீன மற்றும் சமய நெசவாளர் குடும்பத்தை சார்ந்தவர். இவர் இளைஞனாக இருந்த போதே இவரின் தந்தை இறந்துவிட்டார். எனவே பணம் சம்பாதித்து தந்தாயை காப்பாற்றுவதற்கு ஒரு வேலையை தேடினார். ஆனால் இவர் முன்பே தான் ஒரு குருவானவராக வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் இவர் படிப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாததால் இவரின் திட்டம் பாழானது. பின்பு ஓரளவு அவரது குடும்பத்தின் தரத்தை உயர்த்தினர். பிறகு அவர் ஒரு கப்புச்சின் சபையை அணுகி தான் ஒரு குருவாக எண்ணினார். ஆனால் அவர்கள் காலம் கடந்து போய்விட்டது என்று கூறிவிட்டனர். எனவே இனிமேல் கல்வி கற்று குருவாக மாறுவது மிகவும் கடினம் என்றும் எண்ணினார்கள். பின்பு ஒரு குடும்பத்தில் வாயிற்காவலனாக பணியாற்றினார். பகல் வேளை முழுவதும் வேலை செய்து விட்டு இரவில் ஒரு குருவின் உதவியுடன் கல்வி பயின்றார். ஒரு பகுதி நேர படிப்பாகவே தனது பள்ளிக் கல்வியை முடித்தார். பிறகு தனது 32ஆம் வயதில் ஒரு குருவாகி திருநிலைப்படுத்தப்பட்டார். பிறகு ஒரு வருடம் கழித்து இவர் மீட்பு பணிக்கென தெற்கு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டார். பிறகு குரு பீட்டர் டாண்டர்ஸ் சுரினம் என்ற தீவுக்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவர் தொழு நோயாளர்களுக்கு தொண்டாற்றினார். அவர் அங்கு மிகுந்த ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கப்பட்டார். அங்கே அவர் நோயாளிகளுக்கும் கிராமப்புற குடியிருப்புகளுக்கும் சென்று மருத்துவ உதவியும் ஆன்மீகத்தையும் பல அறிவுரைகளையும் நற்செய்தியையும் பறைசாற்றினார். 1867 ஆண்டு தனது மத சத்தியத்தை பிரகடனப்படுத்தினார். அவர் 1887 ஜனவரி 14 நாள் அரினாமிலே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். பின்பு 1982 ஆண்டு பாப்பு 2ஆம் ஜான் பவுல் இவரை புனிதர்களின் கூட்டத்தில் இணைத்து கொண்டார்.